வணக்கம். வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நம்ம பேச போது தனுசு ராசி. தலையெழுத்து மாறுமா? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன தலையெழுத்து பொதுவில், அதற்கு பிறகு இன்னைக்கு தற்போதைய கிரக நிலைமை என்ன, தனுசு ராசிக்கு அது எப்படி ஃபேவரபிளாவோ அன்ஃபேவரபிளாவோ இருக்கு, அடுத்தது தனுசு ராசிக்கு என்ன நடக்கிறது, என்ன எதிர்பார்க்கலாம், அதற்கு தீர்வு என்ன, இந்த மாதிரி தான் இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு பேச போகிற வீடியோ என்பது தனுசு ராசியுடைய நேயர்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பெறும். இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணும். லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தன்னிச்சையாக சேரும். அன்பு தனுசு ராசி நேயர்களே, என்ன சார் பிரச்சனை? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தலையெழுத்து என்ன? குடிசையில பிறந்து கோபுரத்தில் இடமாறக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. இது சத்தியம். உடனே கமெண்ட்ல இல்ல சார், எனக்கு அப்படி இல்லை சார். எல்லாருக்கும் அதே மாதிரி நடக்குமா? பொது பலன்கள் இந்த மாதிரி இருக்கு. முக்கியமா தனுசு ராசி நேயர்களுக்கு பல பேருக்கு ஏழ்மையான வாழ்க்கையில பிறந்திருந்தா கூட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் இருக்கு. யார் கோடீஸ்வரன் ஆக முடியும்? நாம 2 படி எடுத்து வச்சாதான் தெய்வம் 20 படி எடுத்து வைப்பார். தெய்வத்தோட தீர்ப்பு என்று ஒன்று இருக்கு. அது சனி ஈஸ்வரன் பகவான் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. தலையெழுத்து. அதாவது நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் நிறைய தப்பு பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், எவ்வளவு வேணா பொய் சொல்லலாம், யாரை வேணா ஏமாத்தலாம், எவ்வளவு வேணா லஞ்சம் வாங்கலாம், எத்தனை கோடி வேணா கொள்ளையடிக்கலாம், போலீஸு, கோர்ட்டு எதுவும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த ஆண்டவனோட கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த ஆண்டவனோட கோர்ட்டு கண்டிப்பாக நியாயத்தை செய்தே தீரும். சரியான நேரத்தில் செய்யும். உடனே சொல்லுவாங்க, கேப்டன் விஜயகாந்துக்கு இப்படிலாம் ஆச்சே சார், அவருக்கு இது கடைசி பிறவியா இருக்கும் சார், அவரோட ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்றோம். அந்த கடைசி பிறவிங்கிற காரணத்தினாலதான் அவர் அத்துணை, எப்பவுமே ஒரு மனிதனுக்கு கடைசி பிறவின்னு சொன்னா சில துன்பங்கள் வரும். அதை கணக்கை க்ளோஸ் பண்ற நேரம். ஆனா அவர் செய்த தர்மத்திற்காக தான் அவருக்கு இத்தனை பெரிய மக்கள் வெள்ளம் வந்தது. மறக்க முடியுமா வரலாறு? பாரதியார் பிச்சை தான் சார் எடுத்துட்டு இருந்தாரு. அவர் பக்கத்து வீட்டில் சேடு கோடீஸ்வரன் தான். அந்த சேடோட பேர் யாருக்கும் தெரியாது, பாரதியாரோட பேர் தான் தெரியும். இன்றைக்கும் பாரதியாருக்கு தான் நினைவு நாள் கொண்டாடுறோம், சேட்டுக்கு இல்லை. இதுதான் சார் வாழ்க்கை. நீங்க வாழும் போது என்ன வேணா பண்ணுங்க சார், எவ்வளவு கொள்ளை வேணா அடிங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட நீங்க செத்து போனீங்கன்னு சொன்னா உங்க மேல இறக்கப்பட மாட்டான். அப்பாடா போய் சேர்ந்தான் நினைப்பான். இப்படி வாழ்றது ஒரு வாழ்க்கையா? இருக்கும் போது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறேன். நீங்க எங்கேயும் போக முடியாது, திருப்பி இங்க வந்துதான் ஆகணும். இன்னொரு பிறவி எடுத்து நீங்க பண்ண அத்தனை லூட்டிக்கும் அனுபவிக்கிறதுக்கு வேற எங்கேயும் போக முடியாது. வினை விதைத்தவன் வினை அறுத்தே தீருவான். நீங்க வினையை விதைக்க போறீங்களா இல்ல திணையை விதைக்க போறீங்களான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆக தனுசு ராசி என்பவர்களுடைய தலையெழுத்துன்னு பார்க்கும்போது நல்ல தலையெழுத்து. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்பட்டே தீரும். நல்ல பெரிய பங்களால பெரிய வசதியான வாழ்க்கை ஏற்படக்கூடிய அத்துணை வாய்ப்புகளும் இருக்கு. நல்ல கல்வி அறிவு வரக்கூடிய, புத்தி கூர்மை வரக்கூடிய, படிக்கவே இல்லைன்னா கூட திறமை இருக்கும். அதுதான் தனுசு ராசி. லட்சியங்களை எப்பவுமே சுமந்து கொண்டே செல்வார்கள். வாழ்க்கையில ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணா அதோட நின்ற மாட்டாங்க. அதுதான் தனுசு ராசியுடைய ஸ்பெஷாலிட்டி. இதெல்லாம் தனுசு ராசிக்கு இயற்கையா உள்ள தலையெழுத்து. இப்ப உள்ள கிரக நிலைமை என்ன? தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு பகவான், அதே மாதிரி தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான். இதுதான் இன்றைய கிரக நிலைமை. இது என்னென்ன செய்ய போகுது, நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? 3ஆம் இடத்துல இருக்கிற சனியினால, நண்பர்கள்னால தனுசு ராசிக்கு இப்பதான் 7ரை சனியிலிருந்து வெளில வந்திருக்கீங்க. அதாவது தனுசு ராசி 7 வருஷம் ஜெயில இருந்து வெளியே வந்தாச்சு. ஜெயில இருக்கிறதோட மோசமான வாழ்க்கை. நான் அதை பத்தி விவரமா சொல்ல முடியாது. அவ்வளவு காயங்கள், ரணங்கள், மனசுல அழியாத வடுக்கள் இருக்கு. அதை ஒரு பக்கம் வச்சுதான் ஆகணும். மீண்டு நடந்துதான் ஆகணும். மேற்கொண்டு போய் தான் ஆகணும். அப்படி போகும்போது இப்பதான் 7ரை சனியிலிருந்து வந்திருக்கீங்க. சத்தியமாக சொல்லும் போது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மட்டுமல்ல, இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள் பிரகாசம் மிக்க, ஒளிமிக்க அத்துணை ராசிகளிலும்
அம்சமான ஆண்டாகத்தான் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினால எங்கிருந்தோ வந்து சேருவான் நண்பன், எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆனா இந்த நண்பன் இருக்காரு, எங்கிருந்தோ வந்து பத்த வச்சிருடா பரட்டேங்கிற மாதிரி வருவார். உங்களுக்கு தொல்லை கொடுப்பாரு, மறைமுக தாக்குதலை கொடுப்பார். அவர்னால உங்களுக்கு பண நஷ்டம், மனசுல கவலை, விரயம் போன்று ஏற்படும். ஆக நண்பனை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய காலகட்டங்கள். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தாயாருடைய உடல் நலத்துல பட்டுன்னு கை வச்சிருவாரு. நீங்க தாயார இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி இருக்கீங்கன்னு சொன்னா கூடிய மட்டும் ஒண்ணு உங்க அம்மாவை உங்க இடத்துல வந்து வச்சுக்கோங்க, இல்ல நீங்க உங்க அம்மாவோட இடத்துக்கு போய் இருங்க. இது ரொம்ப முக்கியமானது. கடைசி காலகட்டத்தில் பெற்றவர்களுடன் இருக்க வேண்டியது ஒரு கடமை. அது மாதிரி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் 9ஆம் இடம் பார்வையாக உங்களை பார்ப்பதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது உண்மைதான். ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசி தான். இது உண்மை, கொஞ்சம் கூட மாற்று கருத்து இல்லை. நான் வந்து மிகைப்படுத்தியே பேச மாட்டேன். எந்த வீடியோவும் எடுத்து பாருங்க. எது இருக்கோ இருக்கு, இல்லைன்னா இல்லை. தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எதிர்காலம் டைம் நல்லா இருக்கு. நல்ல மனிதர்களுடைய நட்பு, நல்ல எண்ணங்கள், மிகப்பெரிய அளவில் பொருளாதார உயர்வு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் மற்றும் பிரயாணங்கள், கல்வியில மேன்மையாக இருக்கிறது, தொழிலில் அபிவிருத்தி ஆகிறது, ஆசிரியர் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் போன்ற அற்புதமான காலகட்டங்கள்ல தான் இருக்கீங்க. ஆனா 10ஆம் இடத்துல இருக்கிற கேதுவுனால உண்மை என்னன்னா, வேலை செய்யற இடத்துல ரூம் போட்டு யோசிப்பான் உங்களை அட்டாக் பண்றதுக்கு. நீங்க எதுவும் அவனுக்கு பண்ண வேண்டாம், சும்மா அந்த இடத்துல உட்கார்ந்தாலே உங்களை பார்த்தாலே அவனுக்கு எரிச்சல் காண்டாகும். ஏன்னா 10ல வந்து கேது தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களை பார்த்தாலே வேலை செய்யற இடத்துல நீங்க மாங்கு 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 மாங்குன்னு வேலை செய்வீங்க. பேரை வந்து அசால்ட்டா ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவான், எந்த வேலையும் செய்ய மாட்டான். ப்ரமோஷன் பிளஸ் இன்சென்டிவ் அவன் தள்ளிட்டு போயிடுவான். நடக்குதா இல்லையா? இதுல யூஎஸ்ல இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியால இருந்தாலும் சரி, கனடா இருந்தாலும் சரி, சிங்கப்பூர் மலேசியால இருந்தாலும் சரி, இல்ல யூரோப்ல இருந்தாலும் சரி, இதுதான் உங்களுடைய நிலைமை. இதுல இருந்து எல்லாம் தற்போதைய நிலை வந்து புரிஞ்சிருச்சு. இதுக்கு தீர்வு என்ன சார்? தீர்வு பல தீர்வுகள் இருக்கு சார். அதுல முக்கியமான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விநாயக பெருமானை வந்து நீங்க பிடிச்சுக்கணும். அதாவது பிள்ளையார், காரைக்குடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வர்றது முடிஞ்சால் போய் வரலாம். வீட்டு பக்கத்துல பிள்ளையார் இருப்பார்ல, ஒரு தேங்காவை வாங்கி உடைக்கலாம், எல்லாராலையும் செய்ய முடிஞ்சது. மனசுல நினைங்க சார், விநாயகரை 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மனசுல நினைங்க. இறைவனை வந்து கோவிலுக்கு தான் போய் பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் இருக்கிற இடத்திலேருந்தே மழை வந்த போது குடை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று தனுசு ராசிக்கு உண்டு. இதுதான் உண்மை. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உண்மையான விஷயம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில செம அடி வாங்கிட்டீங்க, அது முடிஞ்சு போச்சு, சாப்டர் ஓவர். இனிமே நல்ல காலம்தான். அந்த நல்ல காலத்தை அனுபவிக்கணும்னா முதல்ல நீங்க வைஃபையை ஓப்பன் பண்ணி வைங்க. உங்க மைண்டில் பிரெயின்ல இருக்கக்கூடிய வைஃபையை ஓப்பன் பண்ணுங்க. எனக்கு நல்லது நடக்க போகுது, நான் நல்லா மாற போறேன், எனக்கு இனிமே நல்லது தான் நடக்கும், எல்லாம் முன்னேற போகுது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். உங்களுக்கு அதுல ஒரு பிரச்சனை இருக்கே, 99 விஷயம் உங்களுக்கு நல்லது இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல சின்ன கோணல் இருந்துட்டா கூட அந்த 99 விட்டுடுவீங்க. கடவுள் அவ்வளவு கொடுத்துருக்காரு, அதெல்லாம் விட்டுடுவீங்க. இந்த கோணலா இருக்கிற விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு எனக்கு அப்படியே தான் இருக்கு, எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேச்சரை நீங்க மாத்திக்கலன்னு சொன்னா திருப்பி அப்படியே தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக உங்களை மனசுல வரக்கூடிய எண்ணங்கள்ல மாறுதல்கள் உங்களுக்கு தேவை. அது மாறும்பொழுது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள நேரிடும். ஆக என் அன்புமிக்க தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனசுல வரணும், நம்பிக்கை வரணும். 2, நீங்க விநாயக பெருமானை வழிபட வேண்டும். 3வது தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்து அன்னதானம் செய்ய வேண்டும். 11 பேருக்கு ஒரு ரவா கேசரி, சின்னது உப்புமா, ஏதாவது ஒன்று சுண்டல் ஒன்று பண்ணும் போது உங்களுக்கு மாறுதல் என்பது மிகப்பெரிய அளவிலானதாக இருக்கும். கவலையே வேண்டாம், என்றைக்கும் வெற்றி உங்களுக்கு. என் அன்புக்குரிய தனுசு ராசி நேயர்களே, மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.